ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 36. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நேற்று நீ வந்தியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கேட்போம்ல, நேற்று நீ வந்தியா? ஆமாம், நேற்று நான் வந்தேன், நீ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேற்று நீ வந்தியா அப்படின்னு சொல்கிறது எப்படி கேட்கலாம்? டிட் யூ கம் எஸ்டர்டே? டிட் யூ கம் எஸ்டர்டே? நேற்று நீ வந்தியா? டிட் யூ கம் எஸ்டர்டே? நேற்று நீ வந்தியா? அடுத்து, என் பொறுமையை சோதிக்காத. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. என் பொறுமையை சோதிக்கிற நீ ரொம்ப. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். பேஷன்ஸ்னால் பொறுமை. டோன்ட் டெஸ்ட்டு, அதை வந்து டெஸ்ட் பண்ணாத. அதை வந்து நீ சோதிக்கிற. ஓகேவா? டெஸ்ட்டுங்கும்போது நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுவாங்கள்ல. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். ஸோ இதுதான் அர்த்தம். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ்னால் என் பொறுமையை சோதிக்காத. தைரியமாக இரு. தைரியமாக இரு. தைரியமாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? பி கரேஜியஸ். பி கரேஜியஸ். பி கரேஜியஸ். பீனா இரு, கரேஜியஸ்னா தைரியமாக. ஓகே, பி கரேஜியஸ். தொடர்ந்து செய். ஓகே, நல்லா இருக்குது, தொடர்ந்து பண்ணு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும், தொடர்ந்து பண்ணு. இது மாதிரி நல்லதாக பண்ணு, அடுத்த லெவல் கொண்டு போ, இதை வந்து பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். கீப் இட் அப். கீப் இட் அப். இது இங்கிலீஷில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கீப் இட் அப் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தொடர்ந்து செய் அப்படிங்கிறது, அதை திரும்பி திரும்பி பண்ணுங்கிறது அது வேறு. தொடர்ந்து செய்யினா நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், அது நல்லாயிருக்கும், அதை வந்து அவங்க வந்து பாராட்டுற மாதிரி, தொடர்ந்து பண்ணு அப்படின்னு. கீப் இட் அப். ஓகே. அடுத்து, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்கல்ல. அது எப்படி நம்ம வந்து கேட்கலாம்? அவங்க ஹவ் ஆர் யூ ஆல் அட் ஹோம்? ஹவ் ஆர் யூ ஆல் அட் ஹோம்? ஹவ் ஆர் யூ ஆல், அதாவது நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீட்டில் இருக்கவங்க. ஓகேவா? ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதோட முடித்தோம்னா இப்படி ஒரு மீனிங் வரும். அட் ஹோம் அப்படிங்கும்போது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். அட் ஹோம்னு சொல்லும்போது நமக்கு வந்து வீட்டுன்னு தான் வந்துடும். ஸோ வீட்டில் இருக்கவங்கள தான் நம்ம ஹவ் ஆர் யூ ஆல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து, இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சென்டென்ஸ் தான். இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து வேறு சென்டென்ஸை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னால் இதை நம்ப முடியலை. என்னால் இதை நம்ப முடியலை. என்னால் இதை சத்தியமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐ கான்ட் பிலீவ். ஐ கான்ட் பிலீவ்னா என்னால் நம்ப முடியலை. எதை? இதைன்னு சொல்லும்போது திஸ். ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐ கான்ட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியலப்பா. நான் குளிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் சொல்கிறது தான். ஸோ இது வந்து இனிமேல் வந்து தவிர்த்துருங்க தமிழில் சொல்கிறத. இப்போ சொல்கிறத சொல்ல. ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத். ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத். ஐ எம் கோயிங் டு டேக் பாத். ஓகே, ஐ எம் கோனா டேக் பாத் இப்படி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் சொல்ல வரும். ஐ எம் கோனா டேக் பாத். ஐ எம் கோனா டேக் பாத். ஐ எம் கோனா டேக் பாத். ஓகே. ஸோ இதை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டேக் பாத் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே எப்படி சொல்லும்போது ஐ எம் கோனா டேக் பாத் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து, நான் கிளம்பலாமா? நான் போகலாமா? நான் போகலாமா? நம்ம ஸ்டாஃப்ஸ்கிட்ட தான் மேம் நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நான் போகலாமா அப்படி. ஷேல் ஐ லீவ்? ஷேல் ஐ லீவ்? லீவ்னால் நான் போகிறது. லீவ்னால் லீவ் கிடையாது கேஸ். ஷேல் ஐ லீவ்? நான் போகலாமா? நான் போகலாமா? அடுத்து, அது ஆபத்தானது. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தெல்லாம் போகாத, கரண்ட் அடிச்சிடும். அது அங்கேயே போட்டிருக்காங்க டேஞ்சரஸ்னு. அது பக்கத்தில் போகாத, அது ஆபத்தானது. இட்ஸ் டேஞ்சரஸ். இட் இஸ் டேஞ்சரஸ் இல்லை, இட்ஸ் டேஞ்சரஸ். இட்ஸ் டேஞ்சரஸ். இட்ஸ் டேஞ்சரஸ். அடுத்து, எனக்கெல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். இது சிம்பிள். ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு தான் வரும். ஐ நோ எவ்ரி திங், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக கஷ்ட பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி ஒன்றும் இல்லை. ஐ நோ எவ்ரி திங், அவ்வளோதான். நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம தமிழில் தான் சொல்லிகிட்டு இருப்போம் நிறைய இடத்துல. நீ சொன்னது எனக்கு கேட்கல, சாரி நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. ஃபோனில் பேசும்போது தான் நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. ஏன்னா நானே நிறைய டைம் இதை தான் சொல்லுவேன். ஐ டிடன்ட் ஹியர் யூ. ஐ டிடன்ட் ஹியர் யூ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது. ஓகேவா? டிடன்ட் ஹியர் யூ அப்படின்னு நீங்கள் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, ஒன்றை நான் கேட்கல,
ஒன்றுனா கேட்கல, ஒன்றுனா கேட்கல அப்படின்னு வரும். ஐ டிடன்ட் ஹியர் யூ அப்படின்னு சொன்னோன்னா, நீ பேசுனது எனக்கு கேட்கல. ஐ டிடன்ட் ஹியர் யூ அப்படின்னா, நீ பேசுனது எனக்கு கேட்கல, நீ சொன்னது. ஓகே, நீ சொன்னது எனக்கு கேட்கல. ஐ டிடன்ட் ஹியர் யூ. ஓகே. குறுக்கிடாத, குறுக்கிடாத, இது பண்ணாத, இது பண்ணாத, இடையில வந்துட்டு இது பண்ணாத அப்படின்னு. டோன்ட் இன்ட்ரப்ட், டோன்ட் இன்ட்ரப்ட், டோன்ட் இன்ட்ரப்ட். குறுக்க இது பண்ணுறது. ஓகேவா, குறுக்க வந்துட்டு குழப்பி விடுற மாதிரி. டோன்ட் இன்ட்ரப்ட். ஓகே. அடுத்து, நான் முட்டாள் இல்லை. நான் முட்டாளா? நான் முட்டாளா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் முட்டாள் இல்லை. ஐம் நாட் ஃபூல். ஐம் நாட் ஃபூல். ஐம் நாட் ஃபூல். நான் முட்டாள் கிடையாது. என்னைய வச்சு கேம் ப்ளே பண்ணாதீங்க. அவனை திட்டாத. சின்ன பையன், அவனை திட்டாத. அவனுக்கு என்ன தெரியும்? அவனை திட்டாத. டோன்ட் ஸ்கால் ஹிம். டோன்ட் ஸ்கோல்ட். ஸ்கோல்டுனா திட்டுறது. டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம், அவனை. டோன்ட் ஸ்கால் ஹிம். டோன்ட் ஸ்கால் ஹிம். டி வந்து ரொம்ப அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% தான் இருக்கும். சொல்லுங்கள். ஸ்கால்ட், ஸ்கால்ட், ஸ்கால்ட். டோன்ட் ஸ்கால் ஹிம். ஓகேவா. டி ரொம்ப ஒரு 20% தான் சவுண்ட் வந்திருக்கும். பலமாக மழை பெய்யுது. ரொம்ப மழை பெய்யுதே, ரொம்ப ஹெவியாக பெய்யுதே மழை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இட்ஸ் ரைனிங் ஹெவிலி. இட்ஸ் ரைனிங் ஹெவிலி. ரொம்ப பயங்கரமாக பெய்யுதே. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. அடுத்து, ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இப்படி தான் கேட்போம். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படிங்கிறது. அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அ ஸ்மால் ரிக்வெஸ்ட். இப்படியே பேசாத. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா நீ உருப்பட போகிறதில்ல. இப்படியே பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் டாக் லைக் திஸ். டோன்ட் டாக் லைக் திஸ். டோன்ட் டாக் லைக் திஸ். இப்படியே பேசாத. டோன்ட் டாக் லைக் திஸ். அவ்வளோதான். இப்படியே பேசாத, அவ்வளோதான். டோன்ட் டாக் லைக் திஸ். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சரி, மிஸ்டேக் இருக்குது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது மிஸ்டேக் நம்ம வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வருது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதுனாலும் சரி, இது அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதுக்குன்னாலும் சரி, அதுக்குன்னாலும் சரி, அது இட்ஸ்ன்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்து பெருசாக எதுவும் மிஸ்டேக் கிடையாது. இங்கே குப்பையை போடாதீங்க. இங்கே குப்பையை போடாத. இங்கே குப்பையை போடாத. குப்பை தொட்டியில் போய் குப்பையை போடு. இது குப்பை கடை, தொட்டி கிடையாது. டோன்ட் லிட்டர் ஹேர். டோன்ட் லிட்டர் ஹேர். இங்கே குப்பை. ஓகேவா. குப்பைக்கு தான் லிட்டர்னுவாங்க. டோன்ட் லிட்டர். ஓகேவா. டோன்ட் லிட்டர் ஹேர். கொட்டுறது, அது குப்பை கொட்டுறது. டோன்ட் லிட்டர் ஹேர். அங்கே போ. கோ தேர். அங்கே போ. கோ தேர். அங்கே போ. கோ தேர். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க.